கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா நார்த் மெட்ராஸ் விம்கோ நகர். விம்கோ நகரில் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ரொம்ப அழகான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கோம். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச் ஓரமாகவே இருக்குது. உங்கள் வீட்டிலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா பீச் தெரியும். அந்தளவுக்கு தான் வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்கோம். ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் வியூ பார்க்கலாம். நல்ல ஒரு 30 ஃபீட் ரோடு, 30 அடி ரோடு, ட்ரைனேஜ் இருக்குங்க. அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இந்த ரோடு இருக்கு இல்லைங்களா, ரோடு கிராஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பீச்சு. மாடி மேலேருந்து பார்த்தீங்கன்னா பீச் வியூ ரொம்ப அழகாக தெரியும். ரொம்ப நல்லா காற்று வரும். பெட்ரூம்லேருந்து நீங்கள் வந்து பீச்சை வந்து பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு வீடு தான் பார்க்க வந்திருக்கோம். புது வீடே கட்டிகிட்டு இருக்காங்க, அப்பார்ட்மெண்ட்டு. இதுதான் ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷன். இதுதான் ஃப்ரண்ட் எலிவேஷன். 90% ஒர்க்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 85% வந்து ஒர்க் முடிஞ்சிருச்சு. இதான் ப்ராப்பர்ட்டி. உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட் எலிவேஷன். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் கவின் டீலர்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ் மார்க்கெட்டிங் வந்து எடுத்திருக்காங்க. இங்கே நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி 30 ஃபீட் ரோடில் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா 14 கார் பார்க் கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஃபுல்லாக ஒரு ஃப்ளோருக்கு இந்த சைடில் 2 டபுள் பெட்ரூம், 1 ட்ரிபிள் பெட்ரூம். அதே மாதிரி தான் மேலே செகண்ட் ஃப்ளோர்லேயும் 2 டபுள் பெட்ரூம், 1 ட்ரிபிள் பெட்ரூம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 4 பெட்ரூம் இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு. உள்ளே போயிட்டு பார்க்கலாம். குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த பில்டர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. மும்பை பேஸ்டு கம்பெனி. மும்பை பேஸ்டு கம்பெனினாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய ஈசிஆர் பீச் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா கல்பாக்கத்தோட அனுபவம் இருக்கும். அங்கே பண்ணுற ப்ராப்பர்ட்டி எல்லாமே மும்பை பேஸ்டு கம்பெனி தான் பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரி தான் இவங்களும் வந்து மும்பை பேஸ்டு கம்பெனி. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ராப்பர்ட்டி. கீழே ஃபுல்லாகவே வந்து பில்லர் போட்டிருக்காங்க. பில்லர் போட்டு கார் பார்க்கிங் ஃபுல்லாக கீழே ஃபுல்லாகவே 14 கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. மொத்த வீடு வந்து 8. பட் இவங்க கொடுத்துருக்கிற கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா 14 கார் பார்க்கிங். அதில் டபுள் பெட்ரூம் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 4 வீடு டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம் 2, 4 பெட்ரூம் 2. சுற்றி பாருங்கள். நல்லா அழகாக நிறைய பில்லர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் 5 பில்லரு, அந்த லாஸ்ட்டில் 5 பில்லரு, இங்கே வந்து 3 6 பில்லர் இருக்குது. கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங் ப்ளஸ் லிஃப்ட்டு. கீழே வந்து லிஃப்ட்டு. நல்ல ஒரு பீச் வியூ. ஓகே, நம்ம இப்போ ட்ரோனில் வியூ பார்க்கலாம். இந்த பில்டிங் எப்படி இருக்குது, பக்கத்தில் பீச் எப்படி இருக்குது, ட்ரோன் வியூ பார்த்துட்டு நம்ம வரலாம். விம்கோ நகரில் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். வியூ பார்த்தாலே தெரியும் பீச்சுக்கு ரொம்ப நியர்பை இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. நல்லா பீச் வியூ நல்லாவே தெரியும். விம்கோ நகர் இப்போ வந்து நார்த் மெட்ராஸ் முதல்ல மாதிரி இல்லை, நல்ல டெவலப்மெண்ட்டு. நிறைய ஃபாஸ்ட்டாக வந்து டெவலப் ஆகிடுச்சு. அசோக் நகர் எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்தளவுக்கு பயங்கர வந்து ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட்டு. நீங்கள் ஈஸியாக எந்த இடத்துக்கு வேணாலும் சிட்டி உள்ள போகலாம். ஏன் அப்படின்னா மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஒரு 900 மீட்டரில் போனீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. பக்கத்தில் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. கம்பெனிஸ், நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க மாதிரி எல்லா கம்பெனியும் இங்கே இருக்குது. கார்பரேட் கம்பெனிலேருந்து எல்லா கம்பெனியுமே இங்கே நிறையா. அசோக் லைலாண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து முருகப்பா குரூப்போட குமி இருக்குது, சோழமண்டலம் இருக்குது. நிறைய கம்பெனிஸ் இங்கே பக்கத்தில் இருக்குது. நல்லா வந்து வெல் டெவலப்டு. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ரெசார்ட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம், பிஜி ஹவுஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா வந்து புக்கிங் எடுத்தாங்க அப்படின்னா மாதத்துக்கு 10 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு ரெண்டல் இன்கம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரே ஆளே நீங்கள் இதை எடுத்துறீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா வரைக்கும் ரெண்டல் இன்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து பேயிங் கெஸ்ட்டாகவே இங்கே ரூம் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு கொடுக்கலாம் எல்லாருக்குமே. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தொடர்ந்து பாருங்கள்.
ட்ரோன் வியூ பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஏரியா. பீச் வியூ தெரியும். நான் மொட்டை மாடியிலேருந்தும் பீச் நான் காமிக்கிறேன், நேராகவே காமிக்கிறேன், பார்க்கலாம். ட்ரோன் வியூலே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். கீழே லிஃப்ட்டு மேலே வரைக்கும் போகுது. நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வரோம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம திருப்பி இன்னொரு வீடியோ போடுவோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா இது லிஃப்ட் ஏரியா, வேலை போயிட்டுருக்கு, மேலே வரைக்கும் போகும். இங்கே வந்து இப்போதைக்கு மெட்டீரியல் வச்சுருக்காங்க. இதே செட்டப் தான் செகண்ட் ஃப்ளோரிலும், அது நம்ம பார்க்கலாம். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. உள்ளே வந்துட்டு 3 பெட்ரூம். இது உள்ளே அப்படியே போயிட்டு இந்த பக்கம் ஒரு டபுள் பெட்ரூம், இந்த பக்கம் ஒரு டபுள் பெட்ரூம் இருக்குது. நம்ம அப்படியே செகண்ட் ஃப்ளோரில் போயிட்டு பார்க்கலாம். செகண்ட் ஃப்ளோர் ரொம்ப நீட்டாக இருக்கும், மெட்டீரியல் எதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது ஃபுல்லாகவே கிளாஸ் வரும். இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு பீச் தெரியும். நிறைய பேர் பீச் ஹவுஸ் அப்படின்னாலே ஈசிஆர் சைடு தான் போவாங்க, நீலாங்கரை, கபாலீஸ்வரர் நகர், அது மாதிரி ஈஞ்சம்பாக்கம், கொட்டிவாக்கம் அப்படின்ட்டு. பட் இங்கே வந்து நார்த் மெட்ராஸ்லேயும் இந்த மாதிரி லக்ஸரியான வீடுகள் கட்டுறாங்க. நல்ல டெவலப்மெண்ட் நார்த் மெட்ராஸும். இப்போ நம்ம இந்த 3 பெட்ரூம் பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் வெஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலு. ட்ரிபிள் பெட்ரூமோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1875 ஸ்கொயர் ஃபீட்டு. 1875 ஸ்கொயர் ஃபீட்டு. நல்ல ஒரு பெரிய ஹாலு. இது ஃபுல்லாக கிளாஸ் வரும். பீச் வியூ அழகாக தெரியும் உங்களுக்கு. பக்கத்துலேயே ரோடு. நல்ல ஒரு பெரிய ஹாலு. மேலே ரூஃப்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் கட்டும்போது உங்களுக்கு காமிக்க மாட்டாங்க வீடியோ. நம்ம பில்டிங் கட்டும்போதே வீடியோ கொடுக்குறோம். ஏன்னா எல்லாமே ரெட் பிரிக்ஸில் பண்ணுறாங்க. நிறைய பேர் பெரிய பெரிய பில்டர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோ பிளாக் அப்படின்னா சாலிட் பிளாக்ல தான் கட்டுறாங்க. இவங்க வந்து ப்ராப்பர் குவாலிட்டியாக ஃபாலோ பண்ணுறவங்க ரெட் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. பெரிய ஹாலு வித் இதிலே நீங்கள் டைனிங்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே பிடிக்குது அங்கே வந்து டைனிங் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிச்சன் ஜன்னல் இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு பீச் தெரியும். கிச்சன் ஜன்னல் இருந்து பார்த்தீங்கன்னா அழகாக பீச் வியூ தெரியும். பக்கத்தில் இது வந்து வேக்கண்ட் லேண்ட் தான், கம்பெனியோட வேக்கண்ட் லேண்ட். அதனால் இங்கே வந்து எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இங்கே பில்டிங் எதுவும் வராது. ஏன்னா இந்த பின் பக்கத்துல உங்களுக்கு பீச் காற்று எப்பயுமே வரும், எப்பயுமே பீச் காற்று வரும். இது ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமு. இங்கேயும் வந்து இந்த இதுக்கு வந்து யூபிவிசி விண்டோவோட வந்துடும். இங்கேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு பீச் அழகாக தெரியும். பெட்லேருந்து நீங்கள் படுத்துகிட்டே பீச் பார்க்கலாம். இந்த வியூ நான் திருப்பியும் சொல்கிறேன் எப்பயுமே இருக்கும். ஏன்னா இங்கே வந்து எதுவுமே வந்து டெவலப்மெண்ட் வராது இந்த இடத்துல. அதனால் எப்பயுமே பீச் வியூ அழகாக இருக்கும். குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஈவினிங்கில் அழகாக போய் டைம் அங்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம், நடந்தே போகலாம். பெரிய பெட்ரூமு. இங்கே வார்ட்ரோப் வந்துடும். அட்டாச்சு பாத்ரூம். நல்ல ரூஃப் ஹைட்டு நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல ஹைட். அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். இது வந்து ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இங்கே. இது ஒரு பெட்ரூம். இந்த பக்கமும் வந்து உங்களுக்கு பெரிய கிளாஸ் டோர் வந்துடும். இதுவும் பீச் வியூ தெரியும். இந்த பக்கம் ரோட் வியூ ப்ளஸ் பீச் வியூ. இது ஒரு பெட்ரூம். இது ஒரு பெட்ரூமு அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது. 3 பெட்ரூம் வீடு, 1875 ஸ்கொயர் ஃபீட்டு. நீங்கள் 3 பெட்ரூம் புக் பண்ணிங்கன்னா 2 காராகவும் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி டபுள் பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மொத்தம் 8 வீடு இருக்குது. மொத்தமாக நீங்கள் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். இந்த லிஃப்ட் வரும். இது வந்து சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ். இது ஒரு டபுள் பெட்ரூம். உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் ஹால் கொடுத்துருக்காங்க. ஹால் கம் டைனிங். ஃபினிஷ் பண்ணதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது கிச்சன். அடுத்து இது ஒரு பெட்ரூம். காமன் பாத்ரூம் வெளில கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வந்து டோர் இங்கே வந்துடும், காமன் வராது, அட்டாச்சு பாத்ரூமோட வரும். இது ஒரு பெட்ரூமு. இது ஒரு பெட்ரூம். இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது. இங்கே வந்து அப்படியே இந்த கார்னர் வந்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பீச் வியூ தெரியும். இது ஒரு டபுள் பெட்ரூம். மொத்தமாக ஒரே பில்டர் ஒரே பையர் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம். அப்படி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாலும், இல்லை இந்த ஃப்ளோர் நான் ரெண்டுத்தையும் ஒன்றா எடுத்துக்கிறேன்னு ஒருத்தர் வந்தீங்கன்னா, ஜாயின்ட் ஃபேமிலினா நீங்கள் இது வந்து ஆல்ட்ரேஷன் இப்போவே பண்ணிக்கலாம். இது டபுள் பெட்ரூம். ஒரு ஹாலு, இங்கேருந்து பாத்ரூம் இருக்குது. இது வந்து ஒரு கிச்சன் பால்கனியோட, இங்கே வியூ பீச் வியூவோட அழகாக ஒரு பெரிய ஹால் வித் டைனிங். சாரி, இதுதான் கிச்சன், நான் மாற்றி சொல்லிட்டேன். இது கிச்சன், அது ஒரு பெட்ரூமு, இது ஒரு பெட்ரூம். இப்போ இது கொஞ்சம் அதை விட பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 896 ஸ்கொயர் ஃபீட். இது நம்ம முதல்ல பார்த்தது 998, கொஞ்சம் அதிகம், 1000 ஸ்கொயர் ஃபீட் நேர்லேயே வந்துடும். இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த 2 பெட்ரூமே ஒன்றா நீங்கள் வாங்கிட்டு ஆல்ட்ரேட் பண்ணி இப்போவே ஆல்ட்ரேட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து புக் பண்ணிங்கன்னா ஆல்ட்ரேஷன் கூட நீங்கள் பண்ணிவிட்டு மொத்தம் எடுத்துக்கலாம். இது காமன் பாத்ரூமு, இது ஒரு பெட்ரூம். நான் கிச்சன் சொல்லிட்டேன், மாற்றி சொல்லிட்டேன். ஓகே, இதுதான் வந்து 2 ஃப்ளோருக்குமே வரும். கிரவுண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே தான், செகண்ட் ஃப்ளோர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தேர்ட் ஃப்ளோரில் மட்டும் 2 வீடு தான், 2மே 4 பெட்ரூம். 4 பெட்ரூம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2062 ஸ்கொயர் ஃபீட்டு, 2062 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப் ஏரியா பெருசாக இருக்கும் உங்களுக்கு. செகண்ட் ஃப்ளோர் எடுத்திங்கன்னா பெட்ரூம்லேருந்து பீச் ஃபுல்லாகவே தெரியும். இப்போ தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. செகண்ட் ஃப்ளோர் உள்ளே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இப்போவே நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு பெருசாக ஒரு பெட்ரூம் வேணும், ஏன்னா இது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம் வந்துடுது, 2 பெட்ரூமு. இது பெரிய ஹாலு, இது வந்து கிச்சன் வரும், இங்கே ஒரு பெட்ரூம். மேலே வந்துட்டு ஒரு 3 பெட்ரூமு, இது 3 பெட்ரூமு, ஒரு 4 பெட்ரூம். இது 3 பெட்ரூமு, அங்கே 4 பெட்ரூம் இருக்குது. இதில் நீங்கள் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வியூ. இது இப்போ வலை போட்டிருக்காங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பீச் வியூ அழகாக தெரியும் உங்களுக்கு. இந்த சைட்லேருந்து நல்லாவே தெரியும். பக்கத்தில் இருக்கிறது 4 பெட்ரூம். 4 பெட்ரூமாக நீங்கள் வச்சிக்கலாம், அது 3ஆகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த வியூ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகான ஒரு வியூ. நம்ம அப்படியே மொட்டை மாடி போய் பார்க்கலாம். மொட்டை மாடியில் வந்திருக்கேன் பாருங்கள், சூப்பரான ஒரு வியூ, பீச் வியூ. நீங்கள் டெய்லி மொட்டை மாடியில் வந்து நின்றுக்கலாம். டெரஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பீச் வந்து ரொம்ப நல்லா தெரியும். சூப்பரான ஒரு ஃபீலு. பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது, இந்த பக்கம் திருவட்டியூர் பெரிய கோயில் இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே வந்துருச்சு. இப்போ 2 BHK சைஸஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 2 BHK வந்துட்டு 896 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது, 998 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. 2 BHKோட ப்ரைஸு 86 lakhஸில் ஸ்டார்ட் ஆகுது, 93 lakhஸில் இருக்குது. இது எல்லாமே கார் பார்க்கிங், EB எல்லாமே சேர்த்து தான். ப்ளஸ் இது கூட வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அடிஷ்னலாக காஸ்ட்டாக வரும். 3 பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 1.75 crore, 1,75,00,000. 4 பெட்ரூம் மட்டும் பார்த்தீங்கன்னா 1.90 வரும். இது எல்லாமே நீங்கள் போய் ஒரு பில்டர்கிட்ட நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா ஒரு ரேட் சொல்லுவாங்க. அதுலேருந்து GST, EB, ட்ரைனேஜ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 10 லட்ச ரூபா மினிமம் இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. பட் இவங்க கரெக்டாக எக்ஸாக்டாக கோட் பண்ணி கொடுக்குறாங்க. இதுலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் தான் உங்களுக்கு வரும். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு தான் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலாக ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.